ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் ஓடியை பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். This video is sponsored by SBI Jobs. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் ஒரே ஒரு டாஸ் கூட வின் பண்ணலங்க. எல்லா டாஸையும் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் தான் வின் பண்ணார். இன்றைக்கி அவர் தான் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா SCG ஸ்டேடியமில் தான் நடந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்தியன் டீம் சைடில் ஒரே ஒரு சேஞ்ச் இருந்தது. குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க, நிதிஷ்குமார் ரெட்டியை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. தென் பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. யாரை ட்ராப் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஹர்ஷிப் சிங்கை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. ஹர்ஷித் ராணா டீமுக்குள்ளே தான் இருந்தார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 11. ஆஸ்திரேலியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு யங் டீமை பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல தான் அவங்க பிளேயிங் லெவனும் இருந்தது. மிச்சல் மார்ஷ் அண்ட் டிராவிஸ் ஹெட் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. மிச்சல் மார்ஷ் ஒரு 40+ அடிச்சிருந்தாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட் பெருசாக அடிக்கல. மேட் ரின்ஷா அப்படின்ற ஒரு யங் பிளேயர் 24 இயர்ஸ் ஓல்டு தான். அவரோட ODI 50 மேட் இன் ODI 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரியாக இருக்கட்டும், இல்லை காப்பர் கொலனியாக இருக்கட்டும், பெருசாக பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல. அவங்களோட லோயர் ஆர்டர் இன்னைக்கு ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 300+ அடிக்க வேண்டிய ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 236 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியன் டீம் சைடில் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி ஹர்ஷித் ராணா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ரொம்ப முக்கியமான பல விக்கெட்டை பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து பிரேக் த்ரூ கொடுத்திருந்தாரு. தென் வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரோலை நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எக்கனாமிக்காகவும் போட்டிருந்தாரு. 2 விக்கெட்டையும் எடுத்திருந்தாரு. சரி, இந்தியா பேட்டிங் பிடிச்சாங்க. என்னப்பா 8 விக்கெட்டோட போகிறீங்களா 7 விக்கெட்டோட போகிறீங்களா? ஃபஸ்ட்டு 2 மேட்ச் கையில் இருந்த மேட்ச் அதை விட்டுட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் கூட ரெயின் இன்ட்ரப்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா கையில் இருந்த மேட்ச் தான். அவங்களா தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட இந்தாங்கப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா தப்பான பிளேயிங் காம்பினேஷன் ஆனாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பேட்டிங் ஆனாங்கன்னு சொல்லலாம். சுப்மன் கில்லுக்கு இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே ஒழுங்காக அமையலைங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அடிக்க முடியல. ஒரு 26 அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு ஆஸ்திரேலியாவுக்கு தலைவலி. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் போனாவே இருந்துச்சு இந்த மேட்ச்ல. ஏன்னா அதுக்கப்புறம் வேற விக்கெட்டே இல்லை. அவங்களே பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 160 ரன் பார்ட்னர்ஷிப்புங்க. 2 பேரும் விட்றா மாதிரியே தெரியல. எங்களையாடா டீமை விட்டு தூக்குறேன்னு சொன்னீங்க, ஏன் வா 2 டக் அடிச்சிட்டா நான் யாருன்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு விராட் கோலி அவர் பங்குக்கு ஒரு 50 போட்டாரு. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 100 போட்டு விட்டாருங்க. 121 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 160+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 40 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். விராட் கோலி பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல கொஞ்சம் டச்சில் இல்லாத மாதிரி இருந்தது. பட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக ஆட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட நேச்சுரல் ODI கேமை பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிட்டு அவரோட 75th ODI ஆஃப் செஞ்சுரியும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தாரு. பட் அகைன் ரோஹித் சர்மா அவரை பற்றி நாங்கள் சொல்லணும். ODIயில் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவரோட பங்குக்கு அவர் ஒரு செஞ்சுரியை போட்டு விட்டுட்டாரு. அவர் தான் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அண்ட் மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கினாரு. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை 2-1 அப்படின்னு வின் பண்ணிட்டாங்க. பட் இந்தியா இந்த சீரிஸை ஒயிட் வாஷ் வாங்காமல் தடுத்ததே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இந்த சீரிஸ்லேருந்து இன்னும் பாசிட்டிவ்ஸாக எடுத்துக்கலாம். ஹர்ஷித் ராணா அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்க 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் இந்தியா இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.